ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பன்னீர் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. பன்னீரில் என்ன டிஷ் பண்ணி கொடுத்தாலும் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்றாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வந்து கடாய் பன்னீர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் வந்து இதுக்கு ஒரு பேக்கெட் வந்து பன்னீர் வாங்கி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 2 நிமிஷம், அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய், அது கூட பட்டர் இல்லைனா கீ, ரெண்டில் ஏதோ ஒன்று போடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். சோம்பு போட்டு அது கூட பிரிஞ்சி இலை போட்டு 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி அதை கொஞ்சம் உப்பு போட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம். அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் மசால் பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இது பன்னீரையும் ஆனியனையும் அதிலே போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருங்க. அந்த ஃப்ளேவர் அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதை சாப்பிடணும் போல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட வந்து கடைசியாக கஸ்தூரி மெத்தி போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து நம்ம ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இது வந்து ரொட்டி, நான் அது கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அந்த லேயர் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார்